ஜஹபர் அலி கொலை வழக்கில் குவாரி உரிமையாளர் சரணடைந்திருக்கிறார். 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது குவாரி உரிமையாளர் சரணடைந்திருக்கிறார். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்கலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜஹபர் அலி. இவர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகளுக்கு எதிராகவும் கனிம கொள்ளைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடி வந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி அன்று குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இது நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில இந்த வழக்கை திருமயம் காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குவாரி உரிமையாளரான ராசு, அவரது மகன் தினேஷ்குமார், அதே போல் இந்த லாரி உரிமையாளரான முருகானந்தம், அதே போல இந்த விபத்து ஏற்படுத்துவதற்காகவே ராமநாதபுரத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட லாரி ஓட்டுநர் காசிநாதன் உள்ளிட்ட 4 பேரை கைது செஞ்சாங்க. மேலும் இந்த வழக்குல தொடர்புடைய குவாரி உரிமையாளரான ராமையா தலைமறைவாக இருந்தனால அவரை தேடி வந்தாங்க. குறிப்பா இந்த வழக்க புதுக்கோட்டை மாவட்ட ஏடிஎஸ்பி முரளிதரன் தலைமையிலான காவல்துறையினர் தான் விசாரணை செஞ்சு வந்த நிலையில நேற்றைய தினம் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இன்னும் திருமயம் காவல்துறையினரிடமிருந்து சிபிசிஐடி காவல்துறையினருக்கு இந்த வழக்கின் கோப்புகள் கைமாறாத நிலையில தற்போது இந்த வழக்கில் குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த குவாரி உரிமையாளரான ராமையா புதுக்கோட்டை அடுத்த நமனசமுத்திரம் காவல் நிலையத்தில் ஏடிஎஸ்பி முரளிதரன் முன்னிலையில சரணடைஞ்சிருக்காரு. குறிப்பா பார்க்க போனா இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட அனைவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே சிறையில் அடைக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு தரப்புடைய கோரிக்கையா இருந்த நிலையில இந்த வழக்குல 4வது குற்றவாளியாக உள்ள குவாரி உரிமையாளரான ராமையா தற்பொழுது காவல் நிலையத்துல சரணடைந்து உள்ளது முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு இந்த வழக்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு விசாரிக்க உள்ள நிலையில இதுக்கு அடுத்த நகர்வு, இந்த வழக்கின் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னன்னு தெரியும். ஏற்கனவே கைது செய்யப்பட்டவங்க பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல்ல புதுக்கோட்டை மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.